இல்லை. அந்த மதத்தரக்கனை நம் போர் புரிய வேண்டும். மதத்தரக்கா அண்ணா நன்றி. போரிலே வெற்றியா தோல்வியா? அவனுக்கு நான் போரிட்டு பார்த்தேன். அவன் தந்திரமாக என்ன கட்டி விட்டான். உன் கையில காண்டி இருக்கிறது. என் மனம் என்ன அடிக்கிற அடி அவன் தலை இந்த காலாண்ட போடும். போடா, நான் பார்த்துக் கொள்கின்றேன். மதத்தரக்கா அர்ஜுனா, உன்னை எதிர்பார்த்திருந்த தந்தையை கொண்டு தருதலை பற்றி மகன் ஏண்டா 18 யுத்தத்திலே என்னுடைய தந்தை அலம்பாசுரனை கொண்டிருக்கின்ற 8வது நாள் போய் உன்னை இனிமுறை விடவே மாட்டாட. உனக்கு என்ன செய்வா? நீயா நானா என்று பார்க்க வேண்டும். கண்ணை கல்வி என்று அட பாவி, நான் யார் எப்பேர் பற்றி உனக்கே தெரியும். அதனால் உன்னை இதோ பார், என்னுடன் போர் புரிந்து உன்னை இதோ பார் கொள்கின்றேன். எடுவார் தொடுப்பார். இல்லடா பாவி, குட்டிட்ட நாயை போல இருக்கின்றாய் என்று முன்னே என் தந்தை வரம் பெற்றவன் எங்கடா போச்சு? நீ நல்லவனா? கூட போன அண்ணனே முதல் பிறந்தவன கொண்டு இந்த மண்ணு ஆசைக்கு என்ன அங்கலாப்படாடே உங்களுக்குலாண்டே. அடா பாரு, உன் பொட்டாடி தாலாம் நல்லா இருக்கணும். துரியானம் பொட்டாடிகளே 100 பேர் பொட்டாடி தாலி ஆட்டிங்க. நீங்க மட்டும் நல்லா இருக்கணும். அது மட்டும் தானே டே 105 பிள்ளைக்கு துரோணாச்சாரி குருவாக இருந்தார். இந்த மண்ணை அதுக்காக ஒரு குரு மாதிரி ஒரு குருவே கொண்டுட்டா. அந்த குருவுக்கு நீ சிக்கினா உனக்கு எப்படிலாம் உனக்கு பின்பத்தை கழித்து கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, இவனை விட விழுந்ததுக்கான யாருமே இருக்கக்கூடாதான். கலைவன் ஒருவன் தான் 105 பேருக்கு. அதாவது ராஜகுமாரன் தான் வித்து கற்றுக் கொடுக்கணுமா.
அவன் போயிட்டு ஒரு வேடுமை கேட்கறான், ஐயா நானும் வில்வித்தை கத்துக்கணும், நான் சத்திரனுக்கு தான் கத்துக் கொடுப்பேன், ஆனா இது போல காட்டுவாசி நான் கத்துக் கொடுக்க மாட்டேன், வேறு கத்துக் கொடுக்க மாட்டேன். வந்தான், அவனுடைய துரோணாச்சாரிய உருவத்தை ஒரு சிலையாக வடித்தான். அப்படி நிக்க வச்சு அவன் எப்படி அப்படி பார்த்து வரானோ அதே போல மனசுல வச்சு விசுவாசமா எல்லாவற்றையும் கத்து முடிட்டான். இவன் அர்ஜுனுடைய நாய் என்ன பண்ணுது, அந்த காட்டுல பூந்துச்சு. பூந்த உடனே அந்த சிலை மீது அதாவது சிறுநீர் விட்டுருச்சு, மூத்திரம் வச்சுக்கா பார்த்தாலும் அந்த ஏற்காடு நம்மளுடைய குரு துரோணாச்சாரிய சிலை மீது அதாவது சிறுநீர் விட்டுதேன்னு சொல்லிட்டு ஏகினான் பானத்தை. ஏகி உடனே அதாவது அந்த பானமாகப்பட்டு 4 பக்கம் தைக்குமா. 4 பக்கம் தைக்கும் பொழுது இந்த நாயை கத்தாம கொள்ளாம ஓடி இவனோடு நின்று இருக்கிறது. அந்த பானம் எடுத்து இவனுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு துரோணரு. ஆனா யாருக்கும் கற்றுக்கல, அந்த மாணாக்கனுக்கு துரோன் துறையான கூட்டலையும் கற்றுக்கல, பாண்டவர் கூட்டத்திலையும் கற்றுக்கல, இவனுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. பார்த்தா ஆஹா என்னடா இது, நம்ம ஏகக்கூடிய நம்ம விடக்கூடிய பாசை எவனை விட்டுருக்கான, இது யாராக இருக்கும் என்று யோசித்து பார்த்தா அந்த நாய் எந்த பானம் யார் விட்டது போன்னு சொல்லும்போது அந்த ஏக்கலனுடைய சிலையாண்ட நிற்குது. பார்த்தா ஏக்கலவன் அந்த சிலையாண்ட நின்று இருக்கான். துரோணர் இவனுக்கு எல்லாம் வந்தான். வந்து பார்த்தா என்னடா இது, நம்மை போலே இவன் சிலையை செய்து வச்சிருக்கான, என்னடா விஷயம் கேட்டா, உன்னிடம் வந்தா நீ என்னை வில்வித்தை கற்றுக் கொடுப்ப மறுத்து விட்டீரு, அதனால் இங்க உன்னுடைய சிலையை நிற்க வைத்து நீ எப்படி பானம் ஏகிறாயோ நான் விசுவாசித்து மனதில் நினைத்து எல்லா வித்தையும் கற்றுக்கொண்டேன். இந்த பானத்தை எப்படி உன்னால் உன்னுடைய அதாவது உன்னை நான் தெய்வமா நினைத்ததனால் கற்றுக்கொண்டேன். உடனே என்ன பார்த்தா சரி எனக்கு குரு காணி கொடுப்பா. குருக்கான் என்ன கேட்டான், பானவரான ஞானியை பூட்டி இந்த கட்டக வரது தான் வேணும், ஏன்னா இவனை விட திறமைசாலி யாருமே இருக்கக்கூடாது, அந்த கட்ட வரலையே வெட்டி கொடுத்தான். அவன் மானாக்குறான், நீ மானாக்கிட்டதே ஒரு குருவுக்காக ஒரு கட்ட வரலையே வெட்டி கொடுத்தான்டா. இத்தனைக்கு அவனுக்கு வில்வித்தை கற்று தருதா, நீ என்ன பண்ண வில்வித்தை கற்றுக் கொடுத்த குருவே கொண்டுட்டடா, நீ கொண்டுட்டடா பாவி வாடா உன்னிய சிறை போடா போடா சிறையில் போடா. என் வீரமாங்காலிக்கு அதிகாலை வேலையிலே வருகின்ற அமாவாசை என்று உங்களை எல்லோரையும் பலி கொடுத்திருந்தா வரண்டா.